இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால நிறைய ஸ்கூல் பசங்கள்லாம் லீவில் இருப்பாங்க. கிளினிக் கன்சல்டேஷனுக்காக நிறையா பசங்க வந்திருந்தாங்க. அதில் ஒரு 4வது படிக்கிற பையனை அவங்க அப்பா அம்மா அழைச்சிட்டு வந்தாங்க. டெய்லி ஸ்கூல் விட்டு வந்த உடனே கடுமையான தலைவலி இருக்குங்கிறான். கண்ணெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம், கண்ணில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன ரீசனே தெரில அப்படின்னாங்க. நான் அந்த பையன்கிட்ட 2 3 காமெடி சொல்லி பார்க்குறேன், ஜோக் அடித்து பார்க்குறேன், அவன் சிரிக்க மாட்டேங்கிறான். தம்பி ஒன்றை தான் அப்படிங்கிறேன் அப்படிங்கிறான். அவனோட ஃபோக்கஸே அங்கே இல்லை. எத்தனை மணி காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க அப்படின்னா 6:45க்கு பஸ் ஏற்றி அனுப்பிச்சிட்றாங்களாம். தஞ்சாவூரில் போய் படிக்கிறான். 40 கிலோமீட்டர் 1 ஹவர் ட்ராவல். அப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் அங்கே ஸ்கூலில் 8 மணிக்கு கொடுத்துருவாங்களாம். 4:30க்கு எப்போதும் போல் ஸ்கூல் முடியுது. 5 மணிக்கு பஸ் ஏறி 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறான். அப்புறம் 6 to 8 டியூஷன். 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குறான், முழிக்கிறான், ஸ்கூலுக்கு போகிறான், திரும்ப தூங்குறான், முழிக்கிறான், ஸ்கூலுக்கு போகிறான். அவன் சிரிக்கிறதே லிட்டரலி மறந்துட்டான். அவனோட சைல்டுஹுட்டையே ஒரு எந்திர வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் பேரண்ட்ஸினுடைய மனநிலை தான். விஐபிஸ்லாம் படிக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், பெரிய ஸ்கூல், தஞ்சாவூராக இருந்தாலும் என்ன, 40 கிலோமீட்டர் தூரமாக இருந்தால் என்ன, அங்கே போய் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு கெத்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு குழந்தைங்களுடைய இளமை பருவத்தை அவங்க நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. லிட்டரலி அதான் உண்மை. டெய்லி அப் அண்ட் டவுன் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ண என்ன ஆகுது, முதுகுத்தண்டு, கழுத்து வலி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ராவல்லே டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. அதனால தான் அவனுக்கு டெய்லி தலைவலி வருது. இதே சின்ன ஸ்கூலாக இருந்தாலும் பக்கத்துலேயே இருக்கிற ஸ்கூலில் சேர்த்துருந்தீங்கன்னா அவன் பொறுமையாக எந்திரிக்கலாம், ரிலாக்ஸ்டாக உடற்பயிற்சி செய்யலாம், நிம்மதியாக நிதானமாக சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலாம். இல்லைனா அவனுக்கு ஒரு அர்ஜென்சிலே இருக்கிற மாதிரி இருக்கும். சாயங்காலம் 4:30 மணிக்கு வந்தாலும் ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்கள்ட்ட நம்மளும் நேரத்தை செலவு பண்ணலாம். சின்ன ஸ்கூலில் இன்னும் நல்லாவே கவனமாக சொல்லிக் கொடுப்பாங்க, இண்டிவிஜுவல் கேர் எடுத்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதை பேரண்ட்ஸ் யாருமே பெருசாக நினைக்கிறது இல்லை. பெரிய ஸ்கூலில் சேர்த்தா தான் நல்லா படிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. பக்கத்துலேயே நம்ம ஸ்கூல் வச்சுருந்தோம்னா ஏதாவது குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம், சளி, வாமிட் பண்ணுறாங்கன்னா டக்குன்னு நம்ம போய் ரிசீவ் பண்ண முடியும். 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூக்கம்லாம் நமக்கு தான். வளர்கிற குழந்தைங்களுக்கு 10லேருந்து 12 மணி நேரம் தூக்கம் இருக்கணும். 12 மணி நேரம் தூக்கம் இருந்தால் தான் அவங்களுடைய க்ரோத் ஹார்மோன் நல்லாயிருக்கும். படித்ததை அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். அவ்வளோ செலவு பண்ணி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்தாலும் அவனுக்கு தூக்கம் பத்தலை அப்படின்னா அவன் படித்ததை மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. நான் 10th ஸ்டாண்டர்ட் மெட்ரிகுலேஷன் எக்ஸாமில் ஸ்டேட் செகண்ட், 1 மார்க்கில் ஸ்டேட் ஃபஸ்ட் மிஸ் பண்ணேன். அப்போ எனக்கு +1 +2க்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்கூலில் இருந்தெல்லாம் ஆஃபர்ஸ் வந்துச்சு, ஃப்ரீயாகவே உங்களை அக்கமடேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அப்பா என்னை சேர்க்கலை. பக்கத்துலேயே இருக்கிற ஸ்கூலில் தான் சேர்த்தாரு. +2ல் நான் ஸ்டேட் ரேங்க் வாங்கலைனாலும் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட்லேயே சீட் எடுக்கிற அளவுக்கு நான் மார்க் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி தான் என்னுடைய பசங்களை நான் பெரிய ஸ்கூலெலாம் சேர்க்கலை, வீட்டு பக்கத்தே இருக்கிற சின்ன ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன். அவங்களும் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, இண்டிவிஜுவல் கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அதான் நமக்கு முக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். சுவர் அப்படிங்கிறது ஆரோக்கியமான உடல். அது நல்லா இருந்தால் தான் பசங்களை நல்லா படிக்க முடியும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். சுவர் அப்படிங்கிறது ஆரோக்கியமான உடல். அது நல்லா இருந்தால் தான் பசங்களை நல்லா படிக்க முடியும். 2வது முக்கியமான விஷயம், இன்னொரு பையன் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. மொபைல் ஃபோனுக்கு அவன் அடிக்ட் ஆகிட்டானா. மொபைல் ஃபோன் அவங்ககிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னாலே தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிறான். அதுக்காக ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் போய் 5 நாள் அட்மிஷன் போட்டு மொபைல் டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ட்ரிங்க்ஸ் பழக்கம் அதிகமாக உள்ளவங்களுக்கு ஆல்கஹால் டி அடிக்ஷன் சென்டரில் போய் அட்மிஷன் போடுவாங்க, நிறையா நான் பார்த்துருக்கேன். 12 வயசு பையன் மொபைல் அதிகம் பார்க்குறாங்கிறதுக்காக அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு இப்போ நம்மளுடைய சூழ்நிலை மாறிடுச்சு. சமுதாய சீர்கேடாயிடுச்சு. பசங்களுக்கு மொபைல் பார்க்குற பழக்கத்தை உடனே நம்ம ஸ்டாப் பண்ணணும். அடிக்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சாங்கன்னா அவங்களை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் சேர்த்து விட்ருங்க. பாக்ஸிங் போகட்டும், கராத்தே போகட்டும், யோகா, சிலம்பம், ஸ்விம்மிங், ரன்னிங், ஃபுட்பால், பாஸ்கெட் பால், கிரிக்கெட் எவ்வளவோ இருக்குது. அதில் சேர்த்து விடுங்க, தப்பே கிடையாது. ஆரோக்கியமான உடல்நிலை இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும்.